श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। विवेक चूडामणि நேத்தி வரைக்கும் நம்ம 3 கோஷங்களுடைய விவரணம் பார்த்து முடிச்சிருக்கோம். கடைசியாக மனோமய கோஷத்துடைய விவரணம் ரொம்ப விஸ்தாரமாக சங்கரர் விவரித்தார். அதில் கடைசியாக பார்த்த 183வது ஸ்லோகத்தில் 4 விஷயங்களை சொல்லி இந்த 4 விஷயங்களால இந்த மனோமய கோஷம் கூட ஆத்மா நான் இல்லை அப்படின்னு நிரூபணம். என்ன அந்த 4 விஷயங்கள்? ஒன்று ஆத்யாவந்தத்வாத். ஆத்யந்தத்வாத்னா ஆதி அந்தமும் இந்த மனசுக்கு இருக்கிறதுனால மனசு ஒரு குறிப்பிட்ட நனவு சமயம்లో பிறக்கிறது, தூக்கம் சமயம்లో இல்லாமல் ஆகிறது. அதே மாதிரி சின்ன குழந்தைக்கு இருக்கிற மனசு வேறே, அதுக்கப்புறம் 3-4 வயசில் இருக்கும்போது ஒரு மனசு வேறே. இப்படி ரெண்டாவது விஷயம் பரிணாம பாவாத். ஸோ பரிணாமமாக ஆயிட்டு இருக்கே, பிகினிங்கு எண்டிங்கு கூட இருக்கிறதுனால. அப்புறம் துக்காத்மகத்வாத். இதில் துவந்தங்களும் வேலை செய்கிறது. சுகமும் துக்கமும் ரெண்டுத்தனையும் இந்த மனசு அனுபவிக்கிறது. 3வது விஷயம். 4வது விஷயத்துவ ஹேதோஹோ. இது என்ன மனசுன்னு என்னால் நானும் பார்க்க முடியறது, நான் தெரிஞ்சுக்க முடியறது. பார்க்க முடியாதுன்னா கண்ணுனால் இல்லை, புத்தியாக இருக்கிற நானும் இந்த மனசுன்னு தெரிஞ்சுக்கிறேன். மனசுக்கு இப்படி ஆகிறதேன்னு, அப்படி அதுக்கு இப்படி ஆகிறதேன்னு தெரிஞ்சுக்கிறதுனால தான் நானும் இன்னொருத்தர்கிட்ட, டாக்டர்கிட்டையோ யார்கிட்டாவதோ என் மனசு இன்னைக்கு இப்படி இருக்கே, என் மனசில் இப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது மனசுன்னு நீ பார்த்தா எந்தான்னு அர்த்தம்? அதனால் இது ஒரு விஷயமாக பார்க்கப்படுறதுனால ஒரு குடத்தினி பார்க்குற மாதிரி, ஒரு பொருள்னு பார்க்குற மாதிரி பார்க்குறோம். ஆனால் இது பார்க்கப்படுறதாகவே இருக்கே தவிர இந்த பார்க்கப்படுறது இது ந திருஷ்டா. சரி, புத்தி மனசுன்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால் சரி, மனசு புத்தின்னு தெரிஞ்சுக்கலாமான்னா அப்படி தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால் மனசு ஒரு சங்கல்ப விகல்பங்களை உருவாக்கிட்டு எல்லாம் இந்த போக்திருவாக இருக்கிற ஜீவாத்மக்கு விஞ்ஞானமய கோஷத்துக்கு சப்ளை பண்ணுறது. இதுதான் நேற்றுக்கு பார்த்தோம் நம்ம. இப்போது நம்ம அந்த விஞ்ஞானமய கோஷம் அசல் யாருக்காக இந்த விஷயமெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லும்போது 184வது ஸ்லோகத்தில் விஞ்ஞானமய கோஷத்தை பற்றி விவரணம். புத்திர்புத்தீந்திரியை சார்த்தம் சம்வருத்தி கர்த்ருலக்ஷணः விஞ்ஞானமய கோஷஸ்யாத் பும்சः சம்சார காரணம். மனசுன்னு பற்றி சொல்லும்போது மனையேவ மனுஷானாம் பந்த மோட்ச காரணம் அப்படின்னும். ஆனால் அதுக்கு ஆக்சுவலாக மனசு பார்ப்போம் சங்கல்ப விகல்பம் தான் பண்ணுறது. ஆனால் அங்கேயும் சரி பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஆனால் முக்கியமாக சம்சாரத்தை அசல் ஆக்சுவலாக காரணம் யார்?
ஸோ இந்த அன்னமயம் பிராணமயம் மனோமயம் யாருக்காக இதெல்லாம் வேலை செய்கிறது, யார் உபயோகப்படுத்துகிறா? அதுதான் ஜீவபாவத்தோட தானு கர்த்தா தானு போக்தான்னு நினச்சிக்கிற ஒரு பிரதிபிம்ப சிதாபாசம் ஜீவ இல்லை. இதுதான் இன்டலெக்சுவல் ஷீத் ஆர் விஜ்ஞானமய கோஷம். ஸோ விஜ்ஞானமய கோஷः பும்சः సంసార కారణం స్యాత్. விஜ்ஞானமய கோஷம் అనేది தான் மனுஷனுடைய சம்சாரத்துக்கு, சம்சாரம்னா இவனு பல சரீரங்களுக்குள்ளே திரும்பி வர்றது, பல சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது, இந்த ஜீவன யாத்திரை நடத்துறது, திரும்பி ஜனன மரண சக்கரத்தில் சுற்றிட்டு இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜ்ஞானமய கோஷம். சரி, அது என்ன எதோடு சேர்ந்திருக்குது அப்படின்னா, புத்தி என்ன இன்டலெக்ட் விஜ்ஞானம் மயம். ஆனால் அது மட்டும் இல்லை, விஜ்ஞானமய கோஷம் மட்டும் இல்லை, அது புத்தீந்திரியை சார்த்தம். அது இந்திரியங்களுக்கு கூட புத்தீந்திரியைன்னு சொன்னால் த ஆர்கன்ஸ் ஆஃப் தி பர்செப்ஷன், சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தங்கள்னு 5 தெரிஞ்சுக்கிற 5 புலங்கள். ஓகே, காது, கண்ணு, மூக்கு, நாக்கு, துக்கு, இது 5. இது எல்லாத்துக்கும் சேர்ந்து புத்தியும் சேர்ந்து இருக்கிற. அதுக்கப்புறம் சம்ருதி, அப்புறம் அங்கே வர ஒரு எண்ணம், நான், என்னுடைய மனசு, என்னுடைய பிராணம், என்னுடைய சரீரம், அப்படி சொல்லி கர்த்திரு லக்ஷண. முக்கியமாக கர்த்திருவ பாவம் உருவாகிறது இங்கே தான். நானே ஒரு ஃபீலிங்கே, நான் அనే ஒரு ஃபீலிங், அது எங்கே தோணுறதோ அதுதான் விஜ்ஞானமய கோஷம். இது கண்ணுனால் பார்க்க முடியுமா? மனசு ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது. ஸோ விஜ்ஞானமய கோஷம் தோணுறதே எதுக்கு கண்ணால் பார்க்கணும்? எனக்கே தோன்றுறது, நான் சொல்கிற நான் எனக்கு தெரிகிறது. ஸோ கிருதலக்ஷண பல எண்ணங்களோடு கூட இருக்கிற த ரிப்புல்ஸ் ஆஃப் த தாட்ஸ், அது எல்லாத்தையும் தாட்ஸ்னு இதில் தாட்ஸ் இல்லை, தாட்ஸ் எல்லாத்தையும் இது தெரிஞ்சுக்கிறது புத்தி. தத்துவபோதத்தில் கொடுத்த டெஃபினேஷன் பார்த்தோம்னா நிச்சயாத்மிகா புத்தி. மனசு அநேக இன்ஃபர்மேஷன்ஸ் நீ கொண்டு வந்தால் கூட அதில் எது எனக்கு வேணும், எது எனக்கு வேண்டாம் நீ முடிவு பண்ணுறதே த டிசைடிங் டிசர்னிங் பவர். இதுதான் விஜ்ஞானமய கோஷம். இந்த விஜ்ஞானமய கோஷந்தான் மனுஷனை இந்த நானே அபிமானத்தினே, நானும் பண்ணுறேன், நானும் செய்கிறேனே ஒரு தனிப்பட்ட వ్యక్తిత్వం இண்டிவிஜுவாலிட்டின்னு உருவாக்குறதுனால, இந்த இண்டிவிஜுவாலிட்டி மெயின்டைன் ஆகிற வரைக்கும் இவனுக்கு பல சரீரங்களுக்கு கூட தொடர்பு இப்படி இருந்துகிட்டே இருக்கணும். ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இப்போ 3 கோஷங்களை கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது யாருன்னா இந்த விஜ்ஞான புருஷன்தான், விஜ்ஞானமய கோஷம். ஆனால் இந்த விஜ்ஞானமய கோஷம் అనేది எங்கேருந்து வந்தது? இதுக்கு எப்படி அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு பார்த்தா அடுத்த ஸ்லோகத்தில் 185 அனுவ்ரஜச்சித் பிரதிபிம்பசக்தி விஜ்ஞானசங்ஞ பிரகிருதேர்விகாரः ஞானக்ரியாவான்னஹமித்யஜஸ்ரம் தேஹேந்திரியாதிஷ்வபிமன்யதே புருஷம். இந்த விஜ்ஞானமய கோஷம் இதுக்கு இவ்வளவு சக்தி எங்கிருந்து வந்துடுச்சு?
இது சொந்தமாக இது தானாக ஒரு உண்மையா இது அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லை. அனுவ்ரஜ சித் பிரதிபிம்ப சக்தி. அனுரஜத் சித் பிம்ப சக்தி. சித்துன்னா చైతన్యం, பரமாத்ம శక్తిలో నుండి அந்த சக்திని பாரோ பண்ணிக்கிற ஒரு இடம் தான் விஞ்ஞானமய கோஷம். ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடி என்ன செய்யும், அதுக்கு முன்னாடி ஏதாவது வெளிச்சம் வந்தால் வெளிச்சம் இருந்துருந்துச்சுன்னா அங்கே வந்து அது பிரதிபிம்பத்தினை காட்டும். எந்த பொருள் அதுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டா கூட அது பிரதிபிம்பத்தினை காட்டும். ஸோ அந்த மாதிரி பிம்பமாக இருக்கிற சித்து சைத்தன்யத்திலிருந்து அனுரஜத்தை அதிலிருந்து அதை அனுசரித்து கூட பக்கத்தில் அனுரஜத்தைன்னா சைத்தன்யமும் சைத்தன்யத்துடைய பிரதிபிம்பமும் பக்கத்தில் இருக்கு. ஏன்னா பிம்பம் இல்லைன்னா பிரதிபிம்பம் இருக்காது. இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் அந்த பிரதிபிம்பம் ஏற்படுறதுக்கு ஒரு மீடியம் வேணும். அந்த மீடியம் தான் ரொம்ப ஸ்மூத் அண்ட் சென்சிட்டிவ் அண்ட் ரிஃபைன்டு மெட்டீரியலாக இருந்தால். அதனால தான் பிரகிருத்தினால் செய்யப்பட்ட, பிரகிருத்தினால் உருவாக்கப்பட்ட, பிரகிருத்திலோ இருக்கிற சத்வகுண பிரதானமாக அதனால் உருவாக்கப்பட்டது இந்த விஞ்ஞானமய கோஷம். வெரி ரிஃபைன்டு ரிஃப்ளெக்டட் மீடியம். அதனால தானே எல்லா இடத்துலும் நம்முடைய முகம் தெரியறதில்லை. எங்கே ஷைனிங்காக இருக்கிறதோ, ஈவன் ரொம்ப நல்ல பாலிஷ் வச்ச ஃப்ளோரில் கூட அவ்வளோ கிளியராக தெரியலன்னா கூட நம்மளுடைய முகம் தெரியும். அப்புறம் ஸ்டீல் பிளேட்டில் தெரியும், ஜலத்தில் தெரியும். ஆனால் கண்ணாடிలో கிளியராக தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த விஞ்ஞானமயமனே பிரகிருதிக்கு சேர்ந்த ஒரு மீடியம் இது சுற்றி எல்லா இடத்துலும் இருக்கிற சைத்தன்யம் எல்லா இடத்துல இருந்தால் கூட சைத்தன்யம் வந்து எல்லா இடத்துலும் பிரகாசிக்கிறதில்லை, வெக்தமாகறதில்லை. அந்த பேதத்தினால தான் ஜடவஸ்து சைத்தன்ய வஸ்துன்றோம். ஆனால் ஜடவஸ்து கூட ஆத்மஸ்வரூபந்தான், பரமாத்மா தானே, சத்து ரூபంలో மட்டும்தான் இருக்கு. சித்து வந்து வெக்தமாகறதுக்கு வேண்டிய சூழ்நிலை அங்கே இல்லை. ஸோ பிம்ப சைத்தன்யம் பிரம்ம பிம்ப சைத்தன்யத்தினை அனுசரித்து இருக்கிறது. ரெண்டாவது பாயிண்ட்டு, பிரகிருத்தேஹே விகாரா விஜான சங்கினா. இப்போ சொல்லிட்டேன்ல, பிரகிருத்திலோ இருக்கிற மாயாசக்தியிலோ இருக்கிற 3 குணங்களுக்குள்ளே இருக்கிற முக்கியமாக அந்த சத்வகுணத்துடைய விகாரம்தான், பிரகிருத்தியுடைய ஒரு விகாரம்தான் இந்த விஞ்ஞானமயமனி சொல்லப்படுறது, ரிகக்னைஸ் பண்ணுறப்படுறது, தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு சங்கினா. அப்புறம் மூணாவது, தேகேந்திரியாதேஷு அகம் ஞான கிரியவான். அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு, இந்த விஞ்ஞானமய கோஷன்லோ பழுப்படனா பிரகாசிக்கிற இந்த சைத்தன்யம், பிரதிபிம்ப சைத்தன்யம், then slowly it is spreaded, identifies with the mind. அப்புறம் மைண்டு ஃபுல்லி சைத்தன்யம் ஆயிடுது. மைண்ட் இஸ் ஐடென்டிஃபைடு வித் த சென்சஸ், prana, and through the body, up to the body. ஸோ இப்படி தேகேந்திரியாதிஷுன்னா இங்கே மைண்டிலிருந்து அந்த தேகம் வரைக்கும் நடுவில் பிராணமயம் மனோமயம் மொத்தம் இது எல்லாமே அகம் ஐடென்டிஃபை பண்ணி இது மொத்தம் நான் என்னுடையது அப்படின்னு ஒரு பாவம் அங்கே உருவாகிறது, அபிமானம் உருவாகிறது. அகம் அப்படின்னு இருக்கிற ஞான கிரியவான்,
ஞானத்தோடு இருக்கிற இதனாலன்னா பிம்பம் பரமாத்மா இஸ் சத்தியம் ஞானஸ்வரூபம். ஸோ ஞானஸ்வரூபத்துடைய பிரதிபிம்பம் ஞானத்தோடு தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஞானவான். அப்புறம் அதனால் இவன் பிரதிபிம்பம் பிம்பம் பக்கம் பார்க்காம கீழே முன்னோக்கே பார்க்கறது. அப்படி என்ன ஆயிடுச்சு, அசல் நான் எங்கேருந்து உருவாயிடுச்சான்னு பார்க்கல. இனிமேல் பார்ப்போம், அடுத்த டாபிக் அதுதான் வரும். ஆனால் கீழே நோக்கி பார்க்கும்போது முன்னாடியே பகிர்முகமாக ஐடென்டிஃபைஸ் வித் த மைண்ட், பிராணா அண்ட் பாடி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அண்ட் த ஹோல் வேர்ல்டு. அதனால தான் கிரியாவான். அதுக்கப்புறம் இவன் போக்தா ஆயிடுறான், கர்த்தா ஆயிடுறான். கர்த்தா ஆயிடுறான் முதல்ல, அதுக்கப்புறம் போக்தா ஆயிடுறான். ஸோ கிரியாவான். இப்படி இருந்த அஜஸ்ரம் புருஷம் அபிமன்யத. இப்படி ஆல்வேஸ் அஜஸ்ரமன்னா நிறைய అని சொல்லிட்டேனேதுக்கு அப்படின்னு அர்த்தம். ஆல்வேஸ் అని కూడా. அஜஸ்ரமன்னா பலவிதமாக எக்கச்சக்கமாக எல்லா வேளைகளிலும் எல்லா சமயத்திலும் எப்பவுமே ரொம்ப புருஷமன்னா ரொம்பவே அபிமன்யத அபிமானமும் இருக்கிறது. இது அதுதான் அபிமானம். ஏதாவது சொன்ன யாராவது உடனே அபிமானம் எனக்கு குத்துறது, எனக்கு தாங்கிக்க முடியல அப்படி. ஸோ எனக்கு சேர்ந்த விஷயங்கள் ஏதாவது சொன்னால், என்னுடைய உடல் பற்றி யாராவது ஏதாவது சொன்னால், என் மனசு பற்றி யாராவது குறை சொன்னால், எனக்கு சேர்ந்த சில பேர்னு பற்றி குறை சொன்னால், ஈவன் நான் வளர்த்துட்டு வச்சுக்கிற பெட்டு டாக்னு பற்றி யாராவது சொன்னால் கூட, இனிமேல் என்ன பலது நான் செய்கிற வேலை பற்றி, நான் செய்கிற பிஸ்னஸ் பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் உடனே அங்கே ஒரு அபிமானம் ரியாக்ஷன் ஏற்படும். அதை பாராட்டி சொன்னாலும் பார்த்தியா என்னோடது பாராட்டுறாங்க. இல்லை ஏதாவது கண்டிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ உடனே மூஞ்சி வரும். ஸோ எக்ஸைட்மெண்ட் ஆர் டிப்ரெஷன் ரெண்டு விதமாக. ஸோ ப்ரைஸ் ஆர் அப்யூஸ் ரெண்டுத்துலையும் இது எடுத்துக்கிறது. இது எனக்கு சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு இந்த அபிமானம் இது ரொம்ப பலமாக எப்பவுமே இது வச்சிட்ருக்கிறது இந்த விஞ்ஞானமய கோஷம். ஸோ இதுதான். அதுக்குனால சம்சாரத்துக்கு என்ன காரணம் பாருங்க. என்னோடது நான் விடமாட்டேன், எனக்கு வேணும், எனக்கு வாங்கிதான் செஞ்சுதான் தீருவே. அவர் யார் சொல்கிறதுக்கு, சாஸ்திரமாக யார் அவர் சொல்கிறதுக்கு, குரு யார் சொல்கிறது. ஸோ இப்படி ரொம்ப பற்றோட ரொம்ப பிடிவாதமாக எடமெண்ட்டாக இருக்குமா. இது எடமெண்ட்டாக இருக்குன்னது நமக்கே தெரியாது. யாராவது அப்படி பிஹேவ் பண்ணால் மட்டும் யூ ஆர் ஸோ எடமெண்ட்டுன்னு சொல்கிறோம். நம்ம அந்த அளவுக்கு எடமெண்ட்டுனா வெளியில் கேட்கலன்னா கூட இந்த அபிமானான்னு ரொம்ப பொத்தி வளர்த்து வச்சுக்கிட்டு அது ஜஸ்டிஃபை பண்ணுறோம். கவனிக்கிறீங்களா? ஸோ அதனால் ரொம்ப குடியாக இருந்து நல்லவனு சொல்கிறவனுக்கு அந்த நான் நல்லவனும் நல்லது செய்கிறேன்னு கூட அபிமானம்தான். அசలు யாரு நீ? உனக்கு எதுக்கு இந்த அபிமானம்? எதுக்கு இந்த கிளைமிங் பிஸ்னஸ்ஸு? Why you are claiming all the LIC policies and the accident policies claim பண்ணுறேன். அதனால தான் உனக்கு சம்சாரம் விடாது. கிளைம் பண்ணலன்னு வச்சுக்கோ, ஒன்றும் பண்ணாது. எப்படி கிளைம் பண்ணாமல் இருக்கிறதே சொல்லுவார் இனிமே. ஸோ அப்போது இது எப்படி 3 விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காரு. 3 இத்தனை பற்றி இது ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. ஒன்று மனசு கூட ஐடென்டிஃபை பண்ணும்போதும் ஞானவான். சரியா? ஞானவான் அப்படி என்ன அர்த்தம் என்ன?
துவந்தங்களுடைய பிரபாவங்கள் எல்லாத்தையும் தன் மேலே போட்டுக்கிறான். துவந்தங்களுடைய பிரபாவம் எல்லாத்தையும் தன் மேலே போட்டுக்கிறான். ரெண்டாவது ஐடென்டிஃபிகேஷன் பிராணமய கோஷத்தோட ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது தாகம், பசி, அப்புறம் நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், நான் ரொம்ப இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், இதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் உனக்கு இல்லை, அதெல்லாம் பிராணமய கோஷத்தில் நடக்கிறது. அதனால் அது சரீரம் மேலே எஃபெக்ட் காட்டுறது நீ கவனிக்கிற. ஆனால் ஃபீலிங் எப்படி இருக்கு? எனக்கு பசிக்குதான்னு தானே சொல்கிறோம் எல்லாரும். ஆனால் இப்போ இனிமேல் இந்த சாதகனும் பிராணத்துக்கு பசிக்கிறது, பிராண தேவதைகளுக்கு ஆகாரம் கொடுக்குறோம், பிராணத்துக்கு தாகமாகிறது, எனக்கு எதுவுமே ஆகலை. அப்புறம் மூணாவது தேகத்தோடு ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணும்போதும் நான் புருஷன், நான் ஸ்திரீ, நான் ரொம்ப யங்கு, நான் ஓல்டு, நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் அவ்வளோ அழகாக இல்லைன்னு நினைக்கிறேன், அவங்கள எல்லாரும் அழகாக இருக்கேன். ஸோ இப்படி so many comparisons and the competitions இதெல்லாம் பாருங்க 3 விதமாக. அதனால் இப்போது இதெல்லாம் அங்கே 3 தனதை நினச்சிக்கிறது. ஸோ என்ன சொன்னோம் இப்போ கன்க்ளூஷனும், பாடி ஒரு ஹவுஸு, பாடியில் இருக்கிற அந்த ஹவுஸுக்கு வெளிச்சம் கொடுக்குற கரண்ட் சப்ளை மைண்டு, பவர் ஹவுஸ். அது ஹவுஸு பவர் ஹவுஸ், பிராணமய கோஷம். அப்புறம் இந்த 2 வச்சு என்ன பண்ண, கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு த மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வைஃபை கனெக்ஷன் இருக்கணும் இல்லையா? அப்போ தானே வரல் கூட கனெக்ட் பண்ண முடியும். அதுதான் மைண்டு, கரணம். ஓகே, பாஹ்ய ஜகத்து கூட கான்டாக்ட் பண்ணி எல்லா ரிலேஷன்ஸ் வச்சுக்கிறதுக்கு கரணம் மைண்டு, வைஃபை. ஆனால் இந்த 3மே இருக்கு சார். வைஃபை எதுக்கு? வீட்டில் இருக்கிற வால்ஸுக்கா? அப்புறம் வீட்டில் இருக்கிற கரண்ட் எல்லாம் எதுக்கும்? டோர்ஸ், விண்டோஸ்க்கா? யாருக்கு? இந்த 3மே கூட ஹவுஸு, பவர் ஹவுஸு அண்ட் வைஃபை எல்லாமே அந்த வீட்டில் ஒருத்தன் தங்குறாங்க சார். தங்குறவனுக்கு தான். ஸோ அந்த தங்குறவன் தான் விஜ்ஞானமய கோஷன். அவனை அப்படி பேர் வச்சுக்கலாம், விஜ்ஞானமய புருஷான்னு பேர் வைக்கலாம். நான் అని அபிமானப்படே ஆசாமி யார் இருக்கானோ அங்கே என்னுடையதனி அவனுக்காக இது 3. அதனால் இப்போது என்ன சாதனை, என்ன புரிஞ்சுக்கணும், இப்போ இங்கே என்ன பண்ணணும்? சாதனையில் ஆக்சுவலாக அப்புறம் சொல்லுவார். ஆனால் இப்போ இங்கேவே நம்ம கொஞ்சம் திங்ஸ்னு செட்டில் பண்ணிகிட்டே முன்னாடி போகணும். இந்த 3தோட தாதாத்மியம் ஏற்படுத்தக்கூடாது. இந்த 3த்துக்கு கூட இருக்கிற ஐடென்டிஃபிகேஷன் ஐடென்டிஃபிகேஷன் இருந்தால் தான் விவகாரமே வாழ்க்கை நடக்கிறது. ஆனால் கூட இது கூட எனக்கு சம்பந்தம் இல்லை అని சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாமல் மனசில் எப்போ புத்தியில் உள்ள அப்பப்பவே டிஸ்ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும் விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட. அதுக்கு தான் பகவத்கீதையில் 5வது அத்தியாயத்தில் பகவான் ஸ்லோகம் சொன்னார் இல்லையா, நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவவித். இத்தனை வேலைகள் நடந்துட்டு இருந்தால் கூட இந்த 3 வச்சு பாடி, பிராணா அண்ட் மைண்டு. பட் நைவ கிஞ்சித் கரோமீதி, நான் எதுவுமே பண்ணுறதில்லை, நானும் இங்கே இதுக்கு என்னுடைய நான் உபயோகப்படுத்துகிற தவிர அது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரஷ்டாபாவத்தோடு இருக்கணுமா. அப்படி என்ன அர்த்தம்? என்ன கவனிங்க நல்லா. பாஸ்ட்டு இந்த சாதனைக்கு சொல்கிறேன். பாஸ்ட்டு கடந்த காலம் எல்லாமே தேகத்துக்கு சம்மந்தப்பட்டது. அப்போது அப்படி இருந்தது, அப்படி இருந்த, அங்கே இருந்த, இப்படி இருந்த, அப்படி பண்ண, இது பண்ண, எல்லாம் தேகத்துக்கு சேர்ந்தது தான், பாடி. அதனால தான் அந்த பாஸ்ட்டை பற்றி பேசாது. பாஸ்ட்டை பற்றி, நடந்து போன விஷயங்களை பற்றி யாருக்கிட்டையும் கேட்காது, உன்னை பற்றியும் நீ அது சொல்லாது. ஓகே,
காரணம் சொல்கிறேன் நான் பண்ணாத. அதெல்லாம் சரீரத்துக்கு சம்மந்தப்பட்டது. சரீரமாக அது நித்தியம் இல்லை, மாறிக்கொண்டே இருக்கிறது, விகாரபரிதமாக இருக்குது. அப்புறம் வரப்போகிற காலம் வந்து மனசுக்கு சம்மந்தப்பட்டது. ஃப்யூச்சர் இஸ் ஆல்வேஸ் வரி டு த மைண்ட் ஒன்லி. ஆனால் நான் ஒரு ஜீவாத்மான்னு எடுத்தால் கூட, விஜ்ஞானமய கோஷம் நான் எடுத்தால் கூட, ஐ ஹாவ் டு லிவ் இன் ப்ரெசென்ட். வாழ்க்கை అనేది இப்போ ப்ரெசென்ட் தான் எனக்கு முக்கியம். ஓகே, தெர் இஸ் நோ ஆப்ஷன். யூ கெனாட் லிவ் டுமாரோ, யூ கெனாட் லிவ் எஸ்டர்டே. லிவிங் అనేది வந்து எப்பவுமே ப்ரெசென்ட்டு தான். அப்போது இந்த ப்ரெசென்ட்டில் நான் லிவ் பண்ணணுமன்னா, அப்போ பாஸ்ட்டு ஃப்யூச்சர் பற்றி ரிக்ரெட்ஸு, ஃப்யூச்சர் பற்றி வரி ரெண்டு இல்லாமல் இருந்தால், ப்ரூடிங் அபவுட் த பாஸ்ட் அண்ட் ரோலிங் இன் த ஃப்யூச்சர் விட்டுட்டு என்ன ஆகும்? தேக அபிமானமும் மனோ அபிமானமும் மேக்ஸிமம் குறையும். அப்போது ஸ்லோலி யூ வில் பிகம் மச் மோர் அவேர். அலர்ட்னஸ் வந்து ப்ரெசென்ட் லிவிங் மேலே அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கனால யுவர் புத்தி விவேகத்தோடு வேலை பண்ணணும். அதனால் லிவிங் இன் ப்ரெசென்ட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஆனால் நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம், வாழ்க்கை போயிட்டுருக்கே அனுக்கிறோம். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் whether we are thinking or worrying we don't know, whether we are planning or we are worrying we don't know, and wasting the time and unnecessarily brooding in the past also. ஸோ இதெல்லாம் நிறுத்தணும். அப்புறம் 186, 187, 188 இந்த 3 ஸ்லோகங்களுக்குள்ள இந்த விஜ்ஞானமய கோஷத்துடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. ஆக்சுவலி இந்த 3 ஸ்லோகங்களும் கண்டினியூஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன். அதனால் 3 ஸ்லோகங்களும் படித்து முடிச்சு விட்றேன். அப்போ உங்களுக்கு பாயிண்ட் வைஸாக பார்க்கும்போது கண்டினியூஷனாக தான் இருக்கும். ஸோ 3மே அநாதிகாலோய மஹஸ்வபாவः ஜீவஸ் சமஸ்த வியவஹாரவோடா கரோதி கர்மாண்யபி பூர்வவாசனः புண்ணியான்யபுண்யானி ச தத்ஃபலானி புங்க்தே விசித்ராஸ்வபி யோனிஷு व्रजन्ति आयाते निर्यात्यध ऊर्ध्वमेषः अस्यैव विज्ञानमयस्य जाग्रत स्वप्नाध्यवस्था सुखदुःखभोगः देहादिनिष्ठाश्रमधर्मकर्म गुणाभिमानं सततं ममेति विज्ञानकोशोऽयमतिप्रकाशः प्रकृष्टसान्निध्यवशात् परात्मनः अतो भवत्येष उपाधिरस्य यदात्मदीः संसरति भ्रमेण. ஆரம்பத்தில் இப்போ என்ன சொன்னோம்? இந்த விஜ்ஞானமய கோஷந்தான் சம்சாரத்துக்கு காரணம் ஒரு மனிதனுக்குன்னு சொன்னோமா? இந்த கடைசி என்ன இந்த விஜ்ஞானமய கோஷ விவரண 187 சம்சரதி பிரமேண. இந்த சம்சார சக்கரத்தில் பிரமிச்சிட்டு இருக்கிறான், சுற்றிட்டு இருக்கிறான் கண்டினியூஸ்லி. யார்? இந்த ஜீவனாக நினைக்கிற ஒரு தனிப்பட்ட வெஷ்டி மனிதன். எதனாலன்னு சொன்னால், இவன் வந்து ஒரிஜினல்லி நீட் நாட் டு இந்த மாதிரி ஐடென்டிஃபை தாதாத்மியம் பண்ணிக்க வேண்டியது இல்லை. தான் யாருன்னு உண்மையாக மறந்துட்டு அசல் ஆக்சுவல் உண்மையான சத்வஸ்து வந்து இவன் வந்து இந்த விஜ்ஞானமய கோஷத்துக்கு சைத்தன்யம் வரத்துக்கே சக்தி வரதுக்கு காரணமே, பிரகாசம் வரதுக்கு காரணமே அதிப்பிரகாசமான பரமாத்மா பிரகிருஷ்ட சாநித்தியம். நான் 187 வந்துட்டுருக்கேன். ஏன்னா
எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரமணம் சம்சாரம் ஏற்படணும்? எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இந்த ஜீவனுக்குன்னா, இவன் ஜீவன் இல்லை, ಇವನು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಮಾತ್ಮದ ಉನ್ಮಯ ವೇಷದೀವಿದ ಜೀವ ಈಶಯೋರ್ ವೇಷದೀಭಿದ சத்ஸ்வபாவத்தோ வஸ்து கேவலம். ரமணர் சொன்னார் இல்லையா உபதேச சாரத்தில், உண்மையாக இவன் டிவைன் பரமாத்ம ஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபம். அப்படிப்பட்ட பிரகாசமான நிஜ ஸ்வரூபமான இந்த நானும் ஆத்மா பரமாத்மா இல்லைன்னா, இந்த விஞ்ஞானமய கோஷத்தோடு அதில் ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் அத்தியாச சூப்பர் இம்போஸ் செய்யப்பட்டு இந்த உபாதி யதா ஆத்மதீஹி எதி அத்தः பவதி ஏஷ உபாதி அஸ்ய. இது இந்த உபாதி என்ன, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு நான் உபயோகப்படுத்திக்கிட்டு நானே இன்ஸ்ட்ருமெண்ட்டை நினச்சிக்கலாமோ? நினச்சக்கூடாதில்லை. வெளியில் எல்லா லோகத்திலும் இது நமக்கு விஷயம் புரியறது. நான் இப்போ இந்த கிளிப்பு உபயோகப்படுத்துகிறேன்னா நான் எப்படி கிளிப் ஆக முடியும்? அதே மாதிரி விஞ்ஞானமய கோஷம் எனக்கு பக்கத்தில் வந்தது பிரகிருதி, அதில் நான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பரமாத்மா கெட்ஸ் டெல்யூடட். அப்படி சொல்லலாமா சார்? பரமாத்மாவுக்கு எப்படி சார் டெல்யூஷன் வருமனே? வரும், ஆயிடுச்சு டெல்யூஷன். அடுத்த அப்புறம் சிஷ்யன் இந்த கேள்வி கேட்க போகிறான். சரி, இப்போது அப்படிப்பட்ட பிரகாஷ பிரகிருஷ்ட சாநித்திய வசாத் இந்த விஞ்ஞானமய கோஷம் ரொம்ப ப்ராக்சிமிட்டி டு தி and it has got the capacity of the refined prakriti. It has borrowed the reflection and the chaitanyam. ஆனால் அதுக்கப்புறம் இது ஒரு உபாதியாக இருக்கு. அது அப்படி விட்டுட்டா பரவாயில்ல. ஒரிஜினலான என்னுடைய ஸ்வபாவத்தினை மறந்துட்டு ஸ்வரூபத்தினை இப்போ இந்த விஞ்ஞானமய கோஷத்தோட தாதாத்மியமாகி அதான் சொல்கிறார் உபாதிஹி அஸ்ய. அதுக்கப்புறம் இதுதான் நானே ஆத்மதீஹி. இப்படிப்பட்ட பாவத்தோடைய இப்படி இவ்வளோ சொன்னால் கூட நீ இந்த எதுவுமே நீ கிடையாதப்பா, நீ பரமாத்மான்னு சொன்னால் ஏற்றுக்கிறோமா? உடனே இப்படி சொன்னால் உடனே ஏற்றுக்க வேண்டியதானே? எஸ், நான் பரமாத்மா தான். பரமாத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம். பரமாத்மான்னா பூர்ணம். நீ பூர்ணம், நானும் பூர்ணந்தான். அப்படியே நீ இருக்க முடியறதா? அந்த உபாதித்தோட தாதாத்மியம் இதுதான் நான் நினச்சிக்கிறது ஒரு பை மிஸ்டேக் டெல்யூஷன்னால், ஒரு சின்ன தவறுனால் இப்படி நடந்துச்சு. தவறை கரெக்ட் பண்ணிக்கணும் இல்லையோ? ஸோ இப்படி ஆயிடுது. ஸோ உண்மையாக பரமாத்மா இந்த பரமாத்மாவுக்கு சாநித்தியத்தில் பக்கத்தில் இந்த விஞ்ஞானமய கோஷத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆன உடனே இந்த ரிஃப்ளெக்ஷன் இப்போது விஜృంభిச்சு நானுன்னு சொல்லிட்டு கிளம்புறது தேவையா? தேவையில்லை. அதுதான் சம்சாரமாக. ஸோ இது லாஸ்ட் ஸ்லோகம் எடுத்தோமா? ஸோ இப்படிப்பட்ட இது இந்த சம்சாரத்துக்கு காரணம். ஸோ இது என்னென்ன இதில் ஆகிறது இந்த விஞ்ஞானமய கோஷத்தில்னா, இப்போ வரிசையாக அந்த 186 பிராரம்பத்தில் பார்த்தா கிடுகிடுன்னு அந்த விஷயங்கள் அயம் ஜீவஹா. இனிமே இந்த ரிஃப்ளெக்ஷன் தான் இது எல்லாமே. ரிஃப்ளெக்ஷன் உண்மையே இல்லை. ஆனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய சினிமா தொடர்ந்து நடந்துகிட்ருக்க. அயம் ஜீவஹா அநாதி காலஹா. இது எப்போ தொடங்கிச்சுன்னா அனாதி காலம். இதுக்கு காலமே பிகினிங் అని சொல்ல முடியல. நீ எப்போ ஐடென்டிஃபை பண்ணியோ அப்போலேருந்து இப்போ டிஸ்ஐடென்டிஃபை பண்ணும், இப்போவே போச்சு. அதனால் அனாதன்னு சொல்கிறதுல காரணம் என்னன்னா, இந்த சில ரிஃப்ளெக்ஷனும் போய் தானே. எங்காவது நீங்கள் உங்கள் முகத்தின் எத்தனை இடத்துல எத்தனையோ கண்ணாடியில் எத்தனோ ஊரில் எத்தனோ வாட்டி பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த ரிஃப்ளெக்ஷன் ஏதாவது உண்மையா? ஏதாவது ஒரு பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ஷனாவது நீங்கள் வரும்போது பேக்கில் வச்சுக்கிட்டு பார்சல் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டுங்களோ?
இல்லை. என்ன உற்பத்தி ரஹிதன்னால அது அனாதின்னு சொல்லப்படுறது. இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அனாதின்னா ஃப்ரம் த பிகினிங்லெஸ் டைம்ன்னா, ஏன்னா அது அசல் இருந்ததானே பிகினிங்னு சொல்கிறதுக்கு. உற்பத்தி ரஹிதன்னால, உற்பத்தி ரஹிதன்னா இல்லவே இல்லை, ஆனால் டெம்பரரி இருக்கிறது மாதிரி காணப்படும். காணப்பட்டதுனால அது உண்மை இல்லைப்பா. அப்புறம் அகம் ஸ்வபாவः, என்ன இதோடைய ஸ்வபாவம்? அகம் அகம் நான் 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 எனக்கு நான் அகம் ஸ்வபாவः. சமஸ்த விவகார ஓடா, அதுக்கப்புறம் விவகாரம் பண்ணுறான் எல்லாம் எக்கச்சக்கமாக. சமஸ்த விவகார ஓடா பண்ணுறவனும். பூர்வ வாசனஹா, இது இவன் எப்படி பண்ணுவான், எதுக்கு பண்ணுவான், என்ன பண்ணுவான்னு ஒருத்தரை மாதிரி பண்ணுறாரே. ஏன்னா பூர்வ ஜென்ம வாசனை, அவனு இன்னொரு சரீரத்தில் இருக்கும்போது இதே கதை இதே தான் ட்ராமா பண்ணிகிட்டு இருந்தான். அதெல்லாம் நிறையா சேர்த்து வச்சுக்கிறது அதெல்லாம் வாசனை ரூபத்தில் அப்படியே இருக்கிறது. ஸோ இப்படி பூர்வ ஜென்ம வாசனைகள்னால என்ன ஆகிறது? புண்ணியானி அபுண்ணியானி கர்மாணி கரோதி. புண்ணிய கர்மா பாப கர்மா இப்படின்னு சொல்லிட்டு கர்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு கர்மத்தில் ஈடுபட்டு கர்மா எனக்கு பலன் கொடுக்கணும்னு அந்த புண்ணிய பலம் பாப பலம்னு இது பண்ணிகிட்டே இருப்பான். லோக்கலில் நிறைய பேர் அப்படி தானே, நிறைய புண்ணிய கர்ம பண்ணணும், புண்ணிய கர்ம பண்ணணும். கர்ம பண்ண மாட்டுக்குவே நீ, கர்ம நீ பண்ணுறன்னு கிளைம் பண்ணாவே மாட்டுக்கிற, அவ்வளோதான். அப்புறம் தத் பலானி அப்படி, ஸோ அந்த கர்மங்களினால் வர பலம் நீ தானே கேட்டால் பண்ண, ஸோ புண்ணிய பலம் வருது அனுபவி. ஆனால் அந்த புண்ணிய பலம் அனுபவிக்கும் போது மறுபடியும் பாப்ப கர்மம் பண்ணுவேன். அதனால் அசல் உனக்கு கர்மன்னு நீ கிளைம் பண்ணக்கூடாது. ஸோ தத் பலானி. அதுக்கப்புறம் இதோட ஒரு ஸ்லோகம் முடிஞ்சது. அடுத்த ஸ்லோகத்தில் அர்த்தம் என்னன்னா, அதுக்கப்புறம் புங்தே, இதெல்லாம் கர்மபலத்தினே அனுபவிக்கணுமே, அவனே தான், அவனோடைய கர்மபலம் அவன் தான் அனுபவிக்கணும். என்ன நீ தானே கிளைம் பண்ணிட்டேன், உன்னுடைய பாலிசி நீ கிளைம் பண்ண உனக்கு தான் வரும். அடுத்து ஏஷா, இந்த ஜீவன் விசித்திரேஷு யோனிஷு அபி விரஜன். இது இந்த 60-70 வயது, இந்த 100 வயசு, இந்த சரீரம் மட்டும் முடியலை இந்த சினிமா. அடுத்தது இன்னொரு சரீரம் விசித்திர, ரொம்ப ஆச்சரியமான பூச்சி புலி புழு நாய் பேய் கொசு பசு இத்தனை யோனிகளுக்குள்ள கூட இவன் போய் சுற்றுவான். விரஜன் அங்கே கண்டினியூ பண்ணுவான். ஆனால் சில சரீரங்களுக்குள்ளே புண்ணிய பாப்பம் பண்ண முடியாது. நீ ரொம்ப பாப்பம் பண்ணதுனால உனக்கு அப்படிப்பட்ட ஒரு பசு கொசு ஆடு மாடு பாம்பு சரீரம் அது அனுபவிச்சுட்டு வா. ஓகே, விரஜன். அப்புறம் சுற்றிட்டு இருந்து என்னாகும்? ஆயாத்தி நிரியாத்தி, வருவான் போவான். எப்படி? ஊர்துவம் அதம், மேலலோகம் கீழலோகம் ஸ்வர்கலோகம் நரகலோகம், பல லோகங்கள். ஸ்வர்கலோகம் மேலலோகம் கீழலோகம்னா வேறு ஒன்றும் இல்லை, கீழே யோனிகளுக்குள்ள ஜென்மா, ரொம்ப அதமமான ஜென்மா, அப்புறம் கொஞ்சம் பெட்டர் ஜென்மா. இது இப்படி புண்ணியம் பாபம், குட் பாடி அண்ட் லோயர் பாடி, ஹையர் பாடி லோயர் பாடி, அப்புறம் மோர் சுகம் மோர் துக்கம், இப்படி மாறி மாட்டேன். ஸோ அஸ்ய விஜானமயஸ்ய ஏவ, அப்புறம் இந்த விஜானமய கோஷன் இவனு இந்த ஒரு சரீரத்தில் இருக்கும்போது வேறு ஜாகிரத ஸ்வப்ன ஆதி அவஸ்தாக சுகதுக்க போகாக. ஸோ அந்தந்த ஒரு சரீரத்தில் இருக்கும்போது ஜாகிரத அவஸ்தையில் வர சுகதுக்கத்தினை அனுபவிக்கிறான், ஸ்வப்னத்தில் வர சுகதுக்கத்தினை அனுபவிக்கிறான். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் டிட்டாச்சு, எனக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி அதையும் இஸ் எக்ஸ்பீரியன்சிங். ஓகே, அது ஒரிஜினல்லி பரமாத்மா ஸ்வரூபமாக இருந்தால் கூட அந்த நித்ரை அதையும் இவனுக்கு டேஸ்ட்டு தெரியறது. இப்படி போகாக. அப்புறம்தான் இந்த 3வது ஸ்லோகத்தில் தான் தேகாதி நிஷ்டா. அப்பா, இந்த தேகம் மீது அவனுக்கு ரொம்ப நிஷ்டங்க. ஐ ஆம் த பாடி.
அப்படி ஐ எம் ஸ்ட்ராங், ஐ வில் ஹிட் யூ, ஐ வில் ஃபைட், ஐ வில் see you எல்லாம் சொல்லுவோம். தேகாதி நிஷ்டா. அதுக்கப்புறம் சரி நல்லவன் சார், அப்படி அவன் எல்லாம் இப்படி கை காட்ட மாட்டான் சார், யாருன்னு குத்த மாட்டேன். என்ன வேறு ஆசிரம தர்மா, அதில் ஒரு பெரிய ஈடுபாட்டு, அதெல்லாம் சத்தியம்னு சொல்லிக்கிட்டு, அதெல்லாம் உண்மைன்னு சொல்லிக்கிட்டு, அப்புறம் கர்ம குண அபிமான, இது நேற்றுக்கே மனோமய கோஷம் பற்றி சொல்லும் போது சொன்னோம். ஆனால் எதுக்கு சொன்னவங்க, இது இந்த விஞ்ஞானமய கோஷத்துக்கு வேண்டிய இந்த எல்லாத்தையும் இந்த மனோமய கோஷம் தயார் பண்ணி கொடுக்குமென்னு சொன்னோம் இல்லையா. சரீர வர்ண ஆசிரம ஜாதி குண கிரிய பேதாத்தனே சொன்னோம். அதே தான் இங்கே சுருக்கமாக சொல்லும் போது இப்போது இந்த விஷயங்கள் நடக்கிறது. என்னது ஆசிரம தர்மம், கர்மத்தினால வித்தியாசம், அப்புறம் குண வித்தியாசம். இப்படி நான் பிராமணன், நான் க்ஷத்ரியன், நாங்கள் பிஸ்னஸ் கம்யூனிட்டி, நாங்கள் அப்புறம் ஸோ மெனி தமிழியன்ஸ், நாங்கள் மகாராஷ்டிரியன்ஸு, என்னென்னமோ பேதங்கள். நான் ரொம்ப எஜுகேட்டடு, வி பிலாங் டு தட் கேட்டகரி. ஐ லிவ் இன் அமெரிக்கா, ஐ ஆம் ஏ அமெரிக்கன் சிட்டிசன். ஸோ இப்படி அபிமானம் எல்லாமே எல்லாத்துக்கும். மை சில்ட்ரன் ஆர் அங்கே இருக்காங்க, இங்கே இருக்க, மை சன் இஸ் லைக் திஸ், மை டாட்டர் டன் தட். இப்படி சததம் எப்போ பார்த்த மம இத்தி, இது எல்லாத்தையும் சத்தியமணி உண்மைன்னு சொல்லிக்கிட்டு அதில் ஒரு அபிமானம், அதில் ஒரு பாராட்டுதல் எதிர்பார்க்கறது, அடுத்தவங்களே கொஞ்சம் கிஞ்சப்படுத்தி பேசுறது. அயம் விஜானமய கோஷ, அது சொல்லியாச்சு. இப்போ கடைசியில் நான் இந்த விஜானமய கோஷந்தான் பரமாத்மனா பிரகிருஷ்ட சாநித்தியவசாத். ஆனால் இவனு உண்மையாக இவனுக்கு இந்த இவனுடைய எக்ஸிஸ்டன்ஸை உனிக்கி, இவனுடைய அஸ்தித்வமே இருப்புதலே அந்த பரமாத்ம பிம்பத்திலிருந்து வந்தது. அப்போது பரமாத்ம பிம்பத்திலிருந்து வந்ததுன்னு பரமாத்மாவாக தான் இருக்கணும். ஸோ பரமாத்மாவே இப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால பை மிஸ்டேக் அத்தியாசனால் இந்த கதையெல்லாம் நடக்கிறது. அப்போ என்ன பண்ணணும், திரும்பி பார், உள்ளக்கு பார், அப்படி. ஸோ விஜானமய கோஷத்துடைய வர்ணனம் சொல்லி, அதனால இது ஒரிஜினலாக இதையும் பிரகிருதி சேர்ந்ததை தவிர, ஒரு மீடியம் தவிர, நாட் தி ஃபேக்ட், நாட் த ரியல் ஐ, நாட் த ஆக்சுவல் ஐ, இட் இஸ் எ வர்ச்சுவல் ஐ. அதுக்கப்புறம் அப்போ ஒரு ஆக்சுவல் ஐ நீதான். இந்த ஐடென்டிஃபிகேஷனில் தாதாத்மியம் விட்டுடு, உன்னுடைய நிசங்கத்துவத்தை நீ கவனி. ஸோ இப்போது என்னுடையன்னு சொல்லிக்கோங்க எல்லாரும், என்னுடைய டிட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட் இஸ் அன் இல்லூஷன். எதுக்குமே அட்டாச்மெண்ட் உண்மையாக இல்லை, எனக்கு நிசங்கந்தான் நானே 2 ஸ்லோகங்களுக்குள்ளே சொல்கிறாரு. 189 இப்போது. யோயம் விஜானமய யோயம் விஜானமய பிராணேஷு ஹ்ருதி ஸ்புரத்யயம் ஜோதிஹ கூடஸ்தः சன்னாத்மா கர்த்தா போக்தா பவத்யுபாதிஸ்தஹ. ஸோ மேலே முந்தாவது ஸ்லோகத்தில் சொன்ன உபாதீஹி அஸ்ய ஆத்மதீஹி, இந்த உபாதி தான் நானும், இதுதான் சத்தியம் நினச்சிக்கிறா. இவனு போக்தா கர்த்தான்னு சொல்லிட்டு, ஒரிஜினலாக யாரும் இவன் கூட்டஸ்தன. அந்த கூட்டஸ்தவன்னா மை எசென்ஷியல் நேச்சர் இஸ் ஐ ஆம் நிசங்க கூட்டஸ்தவத். ஸோ யோயம் விஜானமய, அந்த எந்த விஜானமய கோஷம் அகங்காரத்தோடு நானே பிரவர்த்திக்கிறதோ, இது என்ன பண்ணுறது, ప్రాణేషు హృది, ప్రాణ కోశంలో, ఓకే, ప్రాణేషు హృది. యాక్చువల్గా ఇది జ్యోతి, ఇది ప్రకాశిక్கிறது எங்கே, హృదయత్తులో స్ఫురతి. సో జ్యోతి స్ఫురతి, స్ఫురతి హృత్స్వయం పరమపూర్ణ సత్.
ஸ்புரதி ஹிருத்ஸ்வயம் பரமபூர்ணசத். அயம் ஆத்மா உண்மையாக அது வந்து கூட்டஸ்தா சன். இவன் கூட்டஸ்தனா நிசங்கனா அசங்கனா இருந்து கூட உபாதி மூலமாக உபாதிஸ்தா, அதுக்கப்புறம் கர்த்தா போக்தா பவதி. இவன் கர்த்தாவும் போக்தாவும் ஆயிடுறான். இந்த முதல் வரி இந்த ஸ்லோகத்தில் வந்து பிருஹதாரண்யகோபனிஷத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். யோயம் விஜ்ஞானமயः பிராணேஷு ஹ்ருதி ஸ்புரத்தி அயம் ஜோதிஹி. அங்கே அந்த பரமாத்மா ஜோதி சுத்த சைத்தன்யம் ஒரு 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 ஜீவனுடைய ஹிருதயத்திலோ அந்த பிராணங்கள் எல்லாத்தையும் சைத்தன்யம் பண்ணி விஜ்ஞானமய கோஷத்திலோ ஸ்புரிக்கிறதே. அவ்வளோதான். ஸோ வை டு கெட் ஐடென்டிஃபை வித் இட்? நானாகவே இருக்கலாம் இல்லையோ? ஸோ இது கூட்டஸ்தவன்னா ஒரிஜினல்லி ஆக்சுவல்லி பரமாத்மா தான். நம்ம எல்லோரும் எதுக்குமே அட்டாச்மெண்ட்டே இல்லை. இந்த அட்டாச்மெண்ட் இல்லைன்னது சாதாரணமாக கவனிச்சாவே புரியும். எப்படி சொல்கிறேன், இன்னொரு ஸ்லோகம் படிச்சுட்டு சொல்கிறேன். இந்த 2 ஸ்லோகங்கள் எப்படி சுத்த ஆத்மான நான் வந்து எதுக்குமே சங்கம் இல்லைன்னு. ஸ்வயம் பரிச்சேத முபேத்திய புத்தேஹ தாதாத்மிய தோஷேண பரம் ருஷாத்மனः சர்வாத்மகः சன்னபி வீக்ஷதே ஸ்வயம் ஸ்வத ப்ருதக்த்வேன மிருதோ கட்டானிவ. ஸோ இவன் வந்து ஸ்வயம் தானே இப்படி பரிச்சேதம் உபேத்திய புத்திக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ராங் நோஷன் வச்சிருக்கா. புத்திக்குள்ளே தானே பரிச்சேதம் பண்ணிவிட்டு நானும் ஐ எம் ஓன்லி திஸ் மச், திஸ் பாடி இஸ் மைன் அப்படி நானே இப்படி தாதாத்மியமாகி பரிச்சேதம் உபேத்திய புத்தேகே தாதாத்மிய தோஷேன. எதுக்கு இது நடந்துருதுன்னா ஜஸ்ட் மிஸ்டேக் ஓன்லி, இட் ఈజ్ ఏ రాంగ్ నోషన్ ఓన్లీ. కాబట్టి నోషనల్ కరెక్షన్ பண்ணாவே போதும். ద ஸ்டாண்ட் பாயிண்ட், ரிலேட்டிவ் ஸ்டாண்ட் பாயிண்ட்டு அண்ட் அப்சல்யூட் ஸ்டாண்ட் பாயிண்ட். ஸோ இப்போ அப்சல்யூட் ஸ்டாண்ட் பாயிண்டில் பார்க்கும்போது ஆனால் நான் கூட்டஸ்தம் தான். ஆனால் ராங்லி தோஷேன தாதாத்மிய தோஷத்தினால இந்த பரிச்சேதம்னா பிரிவு, செப்பரேட்னஸ், இண்டிவிஜுவாலிட்டி. இது வந்து பரம் ருஷாத்மனः ரொம்ப தீவிரமாக எது போயானதோ மிருஷாத்மனஹன்னா இல்லாதது போய் உண்மையை நினச்சிக்கிறது. இந்த மாதிரி கயிறுன்னு பார்த்து பாம்பை நினச்சிக்க மாதிரி மிருஷாத்மனः இந்த மித்யாத்மா, அதர்வைஸ் கவுணாத்மா, மித்யாத்மா இப்படி இருந்ததுக்கப்புறம் சர்வாத்மகா சன்னபி. ஆனால் ஒரிஜினல் இவனும் கூட்டஸ்தனம் சர்வத்திர வியாபிச்சிருக்கிற ஆகாயம் போல் இருக்கிற ஆத்மாவாக இருந்த கூட இவனும் இந்த பரமாத்மா வீக்ஷத்தே ஸ்வயம் தனன்னு தானு வந்து ஸ்வதः பிருதக்த்வேன தன்னை தானும் செப்பரேஷன் பண்ணிக்கிட்டு ஐ ஆம் எ ஸ்மால் ஜீவா ஐடென்டிஃபைடு வித் தி ஸ்மால் பாடி அண்ட் ஆல் திஸ் லிமிட்டேஷன்ஸ்னு ஸ்வதஹ ஏவ அவனே உருவாக்கிட்டான். ஸ்வயம் ஸ்வதஹானே வார்த்தைகள் பாருங்கோ, யாரும் உருவாக்கலை. அதனால நோபடி வில் ஹெல்ப் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்றார் சுவாமிஜி. யூ ஹேவ் டு டிஸ்கார்ட் பை யுவர் செல்ஃப். நீ தான் பிரயத்தனேனா நேற்று கூட பார்த்தோம். நம்ம தான் பிரயத்தனம் பண்ணி நம்ம பந்தத்திலிருந்து இந்த அக்ஞானத்திலிருந்து விடுவிச்சுக்கணும் தவிர நோ ஒன் கேன் ஹெல்ப் பண்ண. இவன் எப்படி செப்பரேட் ஆகிறான்னா எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. மிருதா கட்டானிவ. இப்போது இந்த களிமண்ணு இந்த கட்டமாக இருந்து இங்கே இருக்கிறதே, இந்த கட்டம் வந்து நான் அந்த மண் இல்லை,
அந்த மண்ணுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நானும் இதோ நல்ல பாரு, அழகாக ஸ்ட்ராங்காக எப்படி இருக்கானு ரவுண்டாக அப்படின்னு நினச்சிக்கிறது. ஆனால் உண்மையாக பண்ணிக்க முடியுமா? த பாட் can ever separate itself from the mud? இந்த குடம் மண்ணிலிருந்து தன்னை தானும் செப்பரேட் பண்ணிக்க முடியுமா? ஆனால் முடியாது. அதனால தான் நம்ம எவ்வளோ சொன்னால் கூட நம்ம பரமாத்மா தான். ஆனால் உனக்கு சஃபரிங் போகணும், சம்சார துக்கம் போகணுன்னா இந்த ரிகக்னிஷன் வரணும். ஐ cannot deny my real ஒரிஜினல் நேச்சர். ஆனால் அங்கே கட்டம் வந்து எப்படி அந்த மண்ணிலேருந்து நான் செப்பரேட்டாக நீ சொல்ல முடியுமா? சொன்னால் எப்படி இருக்குமன்னா இது இப்படி இருக்கும். நம்ம எல்லோரும் அவ்வளோ முட்டாள்தனம் சார். ஆமாம், அப்படி தான் முட்டாளாகவே வாழ்கிறோம். அடுத்தது 191. உபாதி சம்பந்த வசாத் பராத்மா யுபாதி தர்மான் அனுபாதி தத்குணः அயோ விகாரான் ந விகாரி வஹ்னி ததைக ரூபோபி பரஸ்வபாவாத். ஸோ இந்த தாதாத்மியம் అనేది எப்படி ஏற்பட்டுச்சுன்னா இங்கே சொல்கிறார். ஒரு உதாரணம் எடுத்து சொல்கிறார். இந்த உதாரணம் இது முன்னாடி சொன்னது தான். அயோ விகாரான் அவிகார வஹ்னி. ஒரு நெருப்பு கூட சம்பந்தம் கிட்ட வந்து நெருப்பில் உளுந்த ஒரு ஐரன் பால் அயப்பிண்டவது. அது வந்து ரொம்ப நேரம் அதில் இருந்துச்சு கொளுத்திட்ட நெருப்புடைய வர்ணம் and heat, the color and the heat of the fire borrowed by the iron ball. ஆனால் நெருப்புக்கு ஏதாவது ஆயிடுச்சா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதெல்லாம் போயிடும். ஆனால் இப்போ அந்த நெருப்பு அது கூட தாதாத்மியம் ஆகி நான் இப்போ உருண்டையாக இருக்கேன், நான் இப்போ கட்டியாக இருக்கேன், கனமாக இருக்கேன்னு அந்த நெருப்பு நினைச்சா எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம நிலை. ஸோ அதான் உதாரணம் சொல்கிறாரு. ஆனால் இவன் எதுக்கு இப்படி நடந்துச்சன்னா உபாதி சம்பந்த வசாத். உபாதிகள் கூட சம்பந்தம் ஏற்பட்டாவே அதனால தான் டிஸ்ஐடென்டிஃபை வித் ஆல் தி உபாதீஸ். உபாதிಗಳನ್ನು உபயோகப்படுத்திக்கிட்டு வாழ்க்கை நடத்திட்டு இருந்தால் கூட பொசஷன்ஸ் ரிலேஷன்ஸ் நம்மளை சுற்றி அநேகம் இருந்தால் கூட புத்திக்குள்ள அறிவில் தெரியணும் விவேகத்தோட தே ஆர் நாட் பிலாங், இதெல்லாம் எனக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் ஸோ உபாதி சம்பந்த வசாத்து பராத்மா சுத்தமான பரமாத்ம ஸ்வரூபமான நான் வந்து இந்த உபாதி தர்மானு அனுபாதி தத்குண இதெல்லாம் அனுகரித்து இது எல்லாத்தையும் நான் மேலே போட்டுக்கிறேன். எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு துக்கமாக இருக்குது, எனக்கு பசிக்குது, எனக்கு இதெல்லாம் போட்டுக்கிறேன் குணங்கள் எல்லாம். உபாதி எப்படின்னா இதோ இந்த நெருப்பில் வச்ச ஒரு இரும்பு பொருள் எப்படி அது தாதாத்மியமாகி ஓகே. இப்போது இரும்பு நினைக்கிறது, ஏய் நான் செகப்பாயிட்ட பார் எனக்கிட்ட ஹீட் இருக்கு பாருன்னு அது கொஞ்சம் அகங்காரம் காட்டிகிட்டு இருந்தேன். ஒரு இரும்பு பொருள் நெருப்பில் வச்சது செகப்பாகி ஹீட் ஆகிடுச்சு. நெருப்பில் வைக்காத இன்னொன்று கூட அது பேசுகிறதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? இல்லை நெருப்பு தப்பாக எடுத்துக்கிட்டு நான் இப்படி மாறி போயிட்டேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டா எப்படி இருக்கும்? ரெண்டுமே பக்கம் தப்பு தான். அது ஓன்லி க்ளோஸ்னஸ்னால டெம்பரர்லி அந்யோன்ய அத்தியாச. இரும்போடைய உருண்ட ஷேப்பு இதுக்கு கொடுத்துச்சு. ஆனால் நெருப்பு தன்னுடைய வர்ணத்தனையும் சூடு தண்ணி இரும்புக்கு கொடுத்துச்சு. ஆனால் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்கோ, ரெண்டுமே நார்மலாக நெருப்பில் வந்து இல்லாமல் தனியாக எடுத்து வச்சா ஒன்றும் இருக்காது, போயிடும். ஸோ டெம்பரரியாக வந்தது போயிடுது. உண்மை என்ன? நெருப்பு சுபாவம் தான், தனியாக இருக்குது.
ஸோ அந்த மாதிரி பரமாத்மாவாக இருக்கிறது. இப்படி இருந்து என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்வபாவாத் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்லோகங்களுக்குள்ள இந்த சுத்தமான அகம் நானும் கூட்டஸ்தனை வந்து எது கூட சங்கமே இல்லை. ஸோ எது கூட சங்கம் இல்லைன்னது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கவனிங்கோ, விஷயங்களை எந்த 5 புலங்களை வச்சு விஷயங்களை எத்தனை பார்க்குறோம். அன்றைக்கி கூட சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி, எத்தனை கலர் சாரீஸுன்னு எல்லாத்தையும் என்ன வர்ணங்க ரூபங்களை கண்ணு பார்க்கறது. ஸோ திருஷ்டி வந்து பார்க்குற சக்திக்கு ஏதாவது அட்டாச்மெண்ட் இருக்கா, ஏதாவது அந்த பொருட்களுடைய ரூபம் மேலேயோ கலர் மேலேயோ இல்லை, டிட்டாச்சு தானே. அப்படி இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் அது காட்டுறது, ஜஸ்ட்டு தெரிவிக்கிறது. அதே மாதிரி 5 புலங்களினால் கொடுக்கப்படுற பல விஷயங்களின் வந்து மனசு ஜஸ்ட் கேதர் பண்ணுறது. ஆனால் மனசு எதுக்குமே உண்மையாக பார்த்தீங்கன்னா எதுக்குமே அட்டாச்மெண்ட் இல்லை. அட்டாச்மெண்ட் இருக்குன்னு சொல்லி பிரமிச்சு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ணுறது அஜ்ஞானம். புரியுறதா? அப்புறம் மனசில் இத்தனை விஷயங்கள் நடந்திருந்தால் கூட இன்ஃபர்மேஷன்ஸ் புத்தி வந்து ஒன்று தான். ஸோ மனசு எதுக்குமே ஒட்டுக்கலை, எல்லாத்தையும் கேதர் பண்ணி தெரிவிக்கிறது, அவ்வளோதான். மனசு ஏதாவது ஒன்றுக்கு அட்டாச்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது எப்பவுமே அதே பிடிச்சிருக்கணுமே. மனசு அப்படி இல்லையே. வாழ்க்கையில் எத்தனையோ பிடிச்சிட்டோம், எத்தனையோ விட்டுட்டோம், எத்தனையோ திரும்பி புதுசு பிடிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ இது இப்படி போயிட்டு இருக்க தவிர எதுக்குமே உண்மையாக அட்டாச்மெண்ட் இல்லை. புத்தியும் அப்படி தான். புத்தியில் பல மாற்றங்கள் வருது. ஆனால் புத்திக்கு சைத்தன்யத்தனை கொடுத்த அந்த ஆத்மா சுத்தமாக அப்படி தான் இருக்குது, ஒன்றா தான் இருக்குது, அட்டாச்மெண்ட் இல்லை. அப்போ சுத்த பரமாத்மா we are really basically unattached தான். ஆனால் பிரமிச்சு சொல்லிக்கிட்டு நினச்சிட்டு வாழ்க்கை நடத்துறது அஜ்ஞானம். ஸோ இப்படி சொன்னால் சிஷ்யன் வந்து ஒரு கேள்வி கேட்குறான். 192 சிஷ்ய உவாச்ச भ्रमेणाप्यन्यथा वस्तु जीवभावपरात्मनः तदुपाधेरनादित्वात् नानादेर्नाशयिष्यते. இது 193 கூட சேர்ந்து படிக்கிறோம். 2 ஸ்லோகங்களை சேர்த்து சிஷ்யனுடைய கேள்வி, சந்தேகம். அத்தோஸ்ய ஜீவபாவோபி நித்யா பவதி சம்ஸ்ருதிஹ ந நிவர்த்தேத தன்மோக்ஷ கதம் மே குரோ வத. ஓ குருவே, ஸ்ரீ குருவே, ப்ளீஸ் டெல் டு மீ, எனக்கு ஒரு சந்தேகம். என்னது பாருங்க. பரமாத்மனः ஜீவபாவः, இந்த பரமாத்மாவாக இருக்கிற சுத்த ஆத்மாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜீவபாவம், சரீரம் நானே இந்த ஜீவபாவம், இது இப்படி பிரமேணாபி அந்யதா, இது பிரமனால் வந்துச்சு, பிரம அத்தியாச தோஷம்னு சொல்லிட்டீங்க. இல்லை பிரமனாலேயோ அத்தியாசனாலேயோ ஆகட்டும், ஓகே, ஏதோ ஒரு காரணத்தினால் மொத்தத்தில் இப்படிப்பட்ட ஒரு தோஷம் ஏற்பட்டு தாதாத்மியம் ஏற்பட்டுச்சு. அப்படியே இருக்கட்டும், அஸ்து. ஸோ பரமாத்மன ஜீவபாவக பிரமேணாபி வா அந்யதா அஸ்து. ஸோ இருக்கட்டும், இருக்கு. அப்புறம் தத் உபாதேஹே அநாதித்வாத், நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விஞ்ஞானமய கோஷம் பற்றி சொல்லும் போதும் விஞ்ஞானமய கோஷம் அனாதின்னு சொல்லிட்டீங்க. அனாதி அన్న அர்த்தம் என்ன? அது பிகினிங்லெஸ்ன்னு சொன்னீங்க. தது உபாதேஹே அநாதித்வாத். அப்போது அனாதியாக இருக்கிற அந்த உபாதி அநாதேஹே நாசக நைஷ்யதே, அது எப்படி அப்போது அதுக்கு அந்தம் ஏற்படும்?
அனாதியாக அது இருக்குன்னு சொன்னால் அப்படின்னா சிஷ்யன் இன்னும் மெச்சூரிட்டி வரல. பாப்போம் அவன் லெவலுக்கு இப்போது இந்த டவுட்டு வரலாம். அதனால தான் நான் அங்கே சொல்லியிருக்கேன், அனாதின்னு சொன்னால் எது உற்பத்தியோ ஆகவே இல்லையோ, ஆனால் இவன் நான் நினச்சிக்கிறேன் அது ஏதோ அனாதைன்னா ரொம்ப நாளில் இருந்திருக்குன்னு. அப்படி இருந்துச்சுன்னா அது நாசனம் எப்படி அதுக்கு ஏற்படும்? தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி. அப்படி இருக்கும்போது ஹே ஸ்ரீ குரு, அதனால் ஓ குருவே, அத்தஹா அஸ்ய ஜீவபாவா, அப்போது அந்த ஜீவபாவனை கூட சம்ஸ்ருதி அப்படி, அந்த ஜீவபாவமனே ஒரு விற்பி, அது கூட அபிமானம் கூட அவனுடைய ஜீவபாவம், ஜீவனுடைய சம்சாரம் நித்யா பவதி. அப்போ அது நித்தியமாயிடும். என்ன அனாதியாக இருக்கு, அது அப்புறம் அந்தம் இல்லை, அது அந்தம் ஆகாது. அப்படி இருக்கும்போது நித்யா பவதி, அது அப்போ நித்தியமாயிடுச்சுன்னா ந நிவர்த்தேதா, அது நீக்க முடியாது, அது எப்பவுமே இருக்கும். எட்டர்னல்லு, அப்படி அனாதன்னு எட்டர்னல்னு எப்பவுமே அப்படி இருந்துச்சுன்னா, அப்போது சுவாமி குருவே தத் மோக்ஷா கதம், அப்போ மோக்ஷம் எப்படி வரும்? எனக்கு புரியலையே, சந்தேகமாக இருக்கு. என்ன ஜீவபா விஜானமய கோஷம் அது நித்தியம் சாஸ்வதம், அது எப்பவுமே இருக்குது, அனாதியாக இருக்குன்னா நேச்சுரல்லி அதுக்கு அந்தமும் நாசனம் இருக்காது. அது நாசனம் இல்லைன்னு அப்போ இந்த ஜீவனுடைய கதி என்ன? சம்சாரம். அப்போ மோட்சம் అనేది ஏதாவது இருக்கா? விடுதலை అనేది இருக்கா? ஆனால் நீங்கள் இருக்க பயப்படாத மாபைஷ்டன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டீங்க. எனக்கு இந்த சந்தேகம் கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணி தீர்த்தணும் அப்படின்னா அடுத்த கிளாஸில் சொல்லித்தர தம்பி. முதல்ல போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸ்டாவா. 194 குரு அப்புறம் பதில் சொல்லுவார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.